வேர்ல்டு ஹார்ட் டே, உலக இதய விழிப்புணர்வு தினம். இதை பற்றி பேசுறதுக்கு நான் ஏன் வந்திருக்கேன்? நான் ஒரு கிட்னி டாக்டர். கிட்னிக்கு ஹார்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு வர்ற கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாரையும் நான் அவசியம் நீங்கள் போய் ஹார்ட் டாக்டர் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹார்ட்டுக்கு வர்ற ப்ராப்ளத்துக்கு கிட்னி எவ்வளோ கஷ்டப்படுதோ அதே போல தான் கிட்னிக்கு வர ப்ராப்ளத்துக்கும் ஹார்ட்டு கஷ்டப்படும். என்னென்னலாம் ஹார்ட்டுக்கு ரிஸ்க்கோ அதெல்லாமே கிட்னிக்கும் ரிஸ்க். எங்கிட்ட வர கிட்னி பேஷண்ட்ஸு அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகிறதுக்கு முன்னால் 2/3 ஆஃப் தி கிட்னி பேஷண்ட்ஸ் கோ டு டை ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் எல்லா கிட்னி பேஷண்ட்ஸையும் நீங்கள் போய் ஹார்ட் டாக்டர் முதல்ல பாருங்கள் அப்படின்னு கட்டாயம் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், நான் உடம்புல ஒரே ஒரு ஹார்ட் இருக்குது, 2 கிட்னி இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உடம்புல 3 ஹார்ட் இருக்குது. நான் எதை சொல்கிறேன்னா, நெஞ்சில் இருக்கிற ஒரு ஹார்ட், காலில் இருக்கிற 2 காஃப் மசில், இந்த ரெண்டையும் சேர்ந்து ஹார்ட்டாக நினைக்கணும். இங்கே இருக்கிற ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணுது, காலில் இருக்கிற மசில்ஸ் பிளட்டை மேலே பம்ப் பண்ணுது. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும்னா நம்ம கால் எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் கண்ட்ரோல் பண்ணணும், பிளட் ப்ரெஷர் சரியாக வச்சுக்கணும், சிரிக்க பழகிக்கணும். எல்லாரும் நம்ம மறந்துடுறது, சிரிக்க மறந்துட்டோம். சிரிக்க மறந்ததுனால எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், காலையில் கிளம்புனா ஸ்ட்ரெஸ். இது எல்லாத்த விட முக்கியமானது உணவு கட்டுப்பாடு. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் நம்ம வெறும் சால்ட்டை மட்டும் குறைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம், கொலஸ்ட்ரால் மட்டும் குறைச்சா போதுன்னு நினைக்கிறோம். எல்லாத்த விட நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது கார்போஹைட்ரேட். நம்ம எல்லாரும் சாப்பிட்றது காலையிலேருந்து இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, ரசம் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், வெறும் கார்போஹைட்ரேட் ப்ரிஃபரன்ஸ் சாப்பிடும். நிறைய ரைஸ் போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு சாப்பிட்றத விட எல்லாரும் மறந்துட்டது புரதம். நம்ம உடம்புக்கு தேவையானது புரத சத்து, புரோட்டீன் இன்டேக் ரொம்ப அவசியம். ஒரு எல்லோருமே நம்ம 1 கிராம் per kilogram பாடி வெயிட் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொன்னால் சிம்பிள், ஈஸியஸ்ட் வெஜிடேரியனாக இருக்கிறது பருப்பு வகைகள் தான். நான்வெஜிடேரியனுக்கு ஈஸியஸ்ட் ப்ரோட்டீன் எக் இன்டேக், எக் எடுத்துக்கிறது தான். அட்லீஸ்ட் 2 எக்காவது டெய்லி சாப்பிட்டு பழகணும். பால், தயிர், மோர் சேர்த்துக்கணும். இதையெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம ப்ரோட்டீன் ப்ரிஃபரன்ஸ் முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெள்ளையாக உள்ள எல்லாத்தையும் தவிர்க்கணும், அரிசியை தவிர்க்கணும், சர்க்கரையை தவிர்க்கணும், நாக்கு கட்டுப்படுத்தணும். மனிதனுக்கு பெரிய எதிரி நாக்கு தான். பேசுறதுலேருந்து சாப்பிட்றது வரைக்கும் நம்ம கஷ்டப்படுத்துறதே நாக்கு தான். நாக்கை கட்டுப்படுத்தி, உணவை கட்டுப்படுத்தி கொண்டால் பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கலாம், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம், ஒபிசிட்டி வராமல் தடுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.